ஹாய் மக்களே! நெறைய பேரு நம்ம கார்டன் இல்ல அப்டின்னா நம்ம வீட்லயும் கூட ரொம்ப அட்ராக்டிவா ஒரு பிளான்ட் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காண்டி நம்ம நெறைய பிளான்ட்ஸ் வாங்கி நம்ம நர்சரியில ட்ரை பண்ணியிருப்போம். பட் அப்டி இருந்தாலும் ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பிளான்ட்ஸ் வளராது. பார்க்கறதுக்கே ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாவே வளரும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்ட தேடிட்டு இருக்கீங்களா? இந்த பிளான்ட் உங்களுக்கு தான். பொதுவா இந்த செடியோட பேர் என்ன அப்டின்னா, வாண்டரிங் ஜூ அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த செடி எப்படி நடவு செய்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆஸ் யூசுவல் சொல்கிற மாதிரி இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியோட பேர் நான் சொன்ன மாதிரி மேண்ட்ரிங் ஜூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் இதை எப்படி நடவு செஞ்சேன் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த செடி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நான் ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இருக்கும். நல்லா பிளான் பண்ணக்கப்புறமா ஒரு 20 நாள் தான் ஆச்சு. 20லேருந்து 25 நாட்கள்லேயே தொட்டியே காணோம். அவ்வளோ அடர்த்தியாக இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால செடி எல்லாமே கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் அதுக்கு முன்னாடியே நான் ப்ராபகேட் பண்ணியிருந்தேன். இப்போது ஒரு 25 நாளுக்கு முன்னாடி இருக்கும். நான் ஒரு துண்டு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். சின்ன கட்டிங் எடுத்துகிட்டு தான் நான் வச்சுருந்தேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக மண்ணில் நடவு செய்யினாலும் மண்ணில் நீங்கள் நடவு செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி வழியாகவும் நீங்கள் ப்ராபகேட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த கட்டிங்கை மட்டும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே வந்து நல்லா தண்ணியிலேயே வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மண்ணில் நடவு செஞ்சுக்கலாம். தண்ணியிலேயே கூட வளர்க்கலாம். நான் தண்ணியிலையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா வளரும். அண்ட் இதோட இலைகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த இலைகளுக்கு பின்னாடி வந்து டார்க் பர்பிள் கலர் இருக்கும். அது இலைகளுக்கு மேலே வந்து லைட் க்ரீன், அதுக்கப்புறம் லைட் வயலட் கலர் அந்த மாதிரி இது இருக்கும். அண்டு இலைகள் மேல் இலைகளில் அப்படியே ஜிகுனா தூவுன ஒரு கிளிட்டர்ஸ் ஃபீலிங் கிடைக்கும். அதில் இது பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலி உங்களுக்கே தெரியும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இதை எப்படி நம்ம மண் வகைகள் அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த செடிக்கு மண் கலவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த மண் வேணால் எடுத்துக்கலாம். நான் எங்கள் கார்டனில் இருக்கிற சாயில் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை எடுத்து செடி வச்சேன். நல்லாவே வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு கேர் ஏதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ரொம்ப புஷ்ஷியாக வளரும். அப்படி வளரும்போது நீங்கள் கட் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஏதாவது உரம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. உரம் கொடுக்குற பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் திரவ உரம், அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு முட்டை ஓடு இருக்குது அப்படின்னா அதை நல்லா பொடியாக்கி தண்ணியில் நல்லா அந்த பொடியை போட்டுருங்க. ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த பொடி ஃபுல்லாக சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா அதோட 5 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுத்து வரலாம். இதை தான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நிறையா வகையான லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 10 நாள் இடைவேளையில் நீங்கள் இந்த திரவ உரம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் இது உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது நார்மல், நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றினாலே போதும், நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறமா இந்த செடிக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நல்லா இலைகள்லாம் வந்து நல்லா டார்க்காக நல்லா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும், கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாதி வெயிலில் பார்ஷியல் சன்சைட் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இலைகளோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஷைனாக தெரியும். நீங்கள் நல்லா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா மொட்டை வெயில் அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற லீவ்ஸ் வந்து அப்படியே க்ரீனாக மாறிடும். இந்த மாதிரி நான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியலையா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸே இல்லாமல் நல்லா க்ரீன் கலரில் போயிடும். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இன்டோரில் வச்சிங்க கூட நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் என்ன அப்படின்னா சன்லைட் ரொம்ப படுற இடத்துல நீங்கள் வைக்காதீங்க. அதுதான் இந்த செடியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மித்தபடி இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் வீட்டிலலாம் ஹேங்கிங்கில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா கீழே வரைக்கும் வளரும். இதை மணி பிளான்ட் மானியும் நம்ம நல்லா வயரில் ஏற விடலாம். எங்கே அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கார்னர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்னர் பிளேஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. பக்கத்தில் எந்த செடி இருக்கக்கூடாது. ஒரு வயர் மானி கட்டி விட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் வளர வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா ஏதாவது குறை ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவிலேருந்து அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.